இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கோயம்பேட்டிலேருந்து மாத்துனதுலேருந்தே ஒரு பிரச்சனையா தான் வந்துட்டு இருக்குது. கிளாம்பாக்கத்துலேருந்து கோயம்பேடு வரணும்னா ரூ. 1000க்கு மேல டாக்ஸி சார்ஜ் கேட்குறாங்க, ஆட்டோ சார்ஜ் கேட்குறாங்க அப்படிங்கிற மாரிலாம் பொதுமக்கள்லாம் அங்கங்க அவங்களோட வருத்தங்களையும் கவலைகளையும் தெரிவிச்சுட்டு இருந்த நிலையில, இப்போ ஆம்னி பேருந்து கீழாம்பாக்கத்துல தான் பயணிகளை ஏத்தணும். கோயம்பேடு வரையில் வரலாம். ஆனா வெறும் பஸ்ஸா தான் வரணும் அப்படிங்கிற மாரி உத்தரவு அது தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. மறு உத்தரவு வரை வரையிலும் கோயம்பேடு சுற்றியுள்ள ஆம்னி பேருந்துகள் பனிமலைகளில் பயணிகளை ஏற்றி இறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறாங்க. ஸோ இதனால் கோயம்பேட்டில் பயணிகள் ஏறி இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு கிடச்சிருக்குது. நிறைய பேர் இதுக்கு சந்தோஷப்படுவாங்க அப்படின்லாம் இருக்க. இது நிரந்தரமான ஒரு உத்தரவாக இருந்தால் நிறைய பேர் இன்னும் மகிழ்ச்சி அடைவாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா கிளாம்பாக்கத்துலேருந்து கோயம்பேடுக்கு ரூ. 1000 அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் தான். ஆனால் அதுக்காகவும் மாநகராட்சி பேருந்துகள்லாம் 10 நிமிஷம் இடைவெளியில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே பொதுமக்களுக்கெல்லாம் இன்னும் அது பாதிப்பாக தான் இருக்குது. அது இன்னும் குறையல அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது என்ன மாதிரி ரிசல்ட் தரப்போகுது, வேறு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.